ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவும் அம்மா வீட்டில் சிம்பிளாக அம்மனோட ஃபேஸ் மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த தடவை எங்கள் வீட்டில் பண்ணுறனால கொஞ்சம் நல்லாவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. நான் ட்ரிச்சிலேருந்து விழுப்புரம் வர்றதுக்கு முன்னாடியே அம்மன் அலங்காரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டேன். டெக்கரேஷன் முதற்கொண்டு அம்மனுக்கு தேவையான நகைகள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஃப்ரைடே மார்னிங்கே பூஜை பண்ணிடலாம் அப்படின்றனால தேர்ஸ்டே நைட்டே என்னோட தங்கச்சி டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அதே போல் தேர்ஸ்டே நான் 1 hour மட்டும்தான் தூங்கினேன். கரெக்டாக ஒரு 2 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டு என்னென்ன பண்ண வேண்டிய லிஸ்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருந்தேன். பிரசாதம் எல்லாமே அது எல்லாமே அப்படியே 1 by 1 பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எந்த ரெசிபியுமே வீடியோ எடுக்கல. ஜஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா 2 மணிக்கு எல்லாருமே தூங்கிட்டாங்க. நானே குக்கிங்கும் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரைஸ் வைக்கிறது, அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அதிரசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தது போலிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4 மணி போல் அம்மா எழுந்துட்டாங்க. அம்மா ரைஸ் எல்லாமே தாளித்து விட்டாங்க. புளி சாதம், லெமன் சாதம்லாம் அம்மா பண்ணி வச்சுருந்தாங்க. ஆரோக்கியா மில்கில் ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கிடச்சிது. ஸோ அதில் கேர்டு போட்டிருந்து திக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓரளவு எல்லா ஒர்க்குமே ஒரு 5 o'clock முடிச்சிட்டேன். அதே போல் இந்த தடவை நான் அம்மனோட முகம் ஒயிட் மெட்டலில் வாங்கியிருந்தேன். அப்படின்னா நம்மளே அலங்காரம் பண்ணி விடலாம் அம்மனுக்கு அப்படின்றனால நல்லா அந்த ஐலைனர் வச்சுலாம் அம்மனுக்கு ஐப்ரோ, அப்புறம் கண்ணுக்கு மைலாம் போட்டுட்டு, இங்கே கடையிலேயே இந்த தோடெல்லாம் ஒட்டுறதுக்காக ஒரு கம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே அதில் வைக்கும்போது அழகாக ஒட்டிக்கும். ஒரு சில டவுட்ஸ்லாம் யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதில் பார்க்கும்போது சாதாரணமாக தான் இருந்துச்சு. பட் உண்மையிலேயே அம்மனை அலங்காரம் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கலசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குடம் வச்சுட்டு அதில் பச்சரிசி போட்டுட்டு வெள்ளி நாணயங்கள், அதுக்கப்புறம் நார்மலாக இருக்க காசுகள் அதெல்லாம் போட்டுட்டு, இந்த காதோர கருகமணி ரொம்ப அலைஞ்சோம் அங்கே ட்ரிச்சியில். அதுக்கப்புறம் மலைக்கோட்டை லைன்லேயே கிடச்சிச்சு. அது கூட ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, வெட்டிவேர் இதெல்லாம் சேர்த்தாச்சு. அது மேலே வைக்கிறதுக்காக ஒரு வெங்கல சொம்பு வாங்கியிருந்தேன். அதில் தண்ணி, பன்னீர், ஜவ்வாது, மஞ்சள், இதுலேயும் ஏலக்காய், லெமன், அப்புறம் பூ, மல்லிகைப்பூ சேர்த்துருந்தேன். 6லேருந்து 7:20க்குள்ளே அம்மனை வெளியிலேருந்து தீபம் தூபம் காமிச்சிட்டு அழைச்சிட்டு வரணும். ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு 7 மணி போல் வெளியில் கோலம்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் காமிச்சிட்டு அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. என்னோட தங்கச்சி பாதி மட்டும் டெக்கரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தான். மீதி எல்லாமே என்னோட நாத்தனார் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் குக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கருப்பு சுண்டல், லெமன் ரைஸ், அது கூட உளுந்த வடை, பருப்பு பாயாசம், அடுத்து உளுந்த மாவுலேயே கொஞ்சம் வெல்லம்லாம் ஆட் பண்ணி இது போல் போண்டா மாதிரி போட்டு எடுத்தாச்சு. சக்கரை பொங்கல், போலி, இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவையெல்லாம் சேர்த்து அதிரசம் பண்ணியிருந்தேன். போலி பண்ணியிருந்தேன். அது கூட தயிர் சாதம், புளி சாதம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். லெமன் சாதம், புளி சாதம், வடை மட்டும் அம்மா பண்ணியிருந்தாங்க. மீதி எல்லாமே நான் தான் பண்ணேன். அம்மனுக்கு பிடிச்ச எல்லா பிரசாதமும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்பில் போயிட்டு நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மாலெல்லாம் போட்டு பூலாம் வச்சு ஃபுல்லாக அம்மனை திரும்ப பூவால் அலங்காரம் பண்ணியாச்சு. பூஜைக்கான நேரம் 9 to 10:20. கரெக்டாக ஒரு 9:45 போல் விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் ஒரு 11 பேருக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் 15-16 பேர்கிட்ட வந்துட்டாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக தான் ஒரு 4 பேருக்கு வாங்கியிருந்தேன். தட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, தட்டு, அதில் ப்ளவுஸ் பீஸ், அப்புறம் மருதாணி, கண்மை, மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு, கண்ணாடி, சீப்பு, கண்மை, பூ, வெற்றிலை பாக்கு, 11 ரூபாய் காசு, அதில் ஒரு 4 கண்ணாடி வளையல், மொத்தமாக ஒரு 15 பொருள் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் டைமே இல்லாதனால ஃபுல்லாக எதுவுமே கவர் பண்ண முடியல. அது கூட ஒரு பாக்கு தட்டும் எக்ஸ்ட்ராவாக வாங்கி என்னெல்லாம் பிரசாதம் பண்ணமோ அது எல்லாத்தையுமே தட்டில் வச்சுட்டு ஒரு சின்ன யூஸ் அண்ட் த்ரோ கப் வச்சு அதில் பருப்பு பாயாசமும் வச்சு கொடுத்துருந்தேன். 9 to 10:20 நல்ல நேரம். ஸோ அதுக்குள்ளேயே பூஜையை முடிச்சிடணும். நான் 10:10க்குள்ளேயே
முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், அச்சதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை வரவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த தாம்பூலத்தையும் அப்புறம் பிரசாதத்தையும் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஆண்டி அங்கிள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட அம்மா கிட்டேயும் வாங்கிட்டு வந்த எல்லாருமே வந்துட்டு சிறப்பாக வந்து வாழ்த்துனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் அவங்களுக்கும் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச தாம்பூலமும் அதுக்கப்புறம் பாக்குத்தட்டில் ரெடி பண்ண எல்லா பிரசாதத்தையும் வச்சு வந்து கொடுத்தேன். ஃபைனலாக நம்ம அந்த 10-20க்குள்ளேயே அம்மனுக்கு வந்து திருஷ்டியும் கழிக்கணும். ஸோ அம்மன் எவ்வளோ அழகாக இருந்தாங்களே அவங்களுக்கு திருஷ்டியும் கழிச்சாச்சு. கண்டிப்பாக அந்த நாளை வந்து மறக்கவே முடியாது. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லாதது மட்டும்தான். பட் பரவாயில்ல, இது அவருக்காக பண்ணது. அதனால் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எப்பவும் வேண்டிக்கிட்டு தான் இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.